எனக்கு நீங்க படிச்சிருக்கீங்களான்னு கேக்குறது வந்து அது ஏன் ஒருத்தவரை ப்ரீஜட்ஜ் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்னாடி வந்து எனக்கு நிக்குது. உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்ல திவாகர் கிட்ட அந்த விஷயம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரு நம்ம ஹெட் மத்தவங்கள வெயிட்டா ஈஸியா டாமினேட். ஈஸியா ரொம்ப மட்ட தட்டுறாரோ, இவர் ஏதோ டாக்டர் படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி மத்தவங்களை ஈஸியா ரொம்ப மட்ட தட்டுறது. அந்த பொண்ணு விஷயம் கூட லைக் கருப்பு அப்படியே கருப்பு சிவப்பு அப்படின்ற விஷயமும் சரி, ரொம்ப ஒரு மாதிரி இன்னொரு மேட்டர் சொல்லணும்னா, நான் நினைச்சேன் திவாகர் இந்த வாரத்தோட போயிடுவாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா இவர் வாண்டடா இந்த சண்டை எல்லாம் போட்டு போட்டு உள்ள இருந்துருவாரோ அப்படின்ற மாதிரி பயமா இருக்கு நம்மளுக்கு. எனக்கு அதுதான் ரொம்ப ஷாக்கா இருக்கு. என்னன்னா, ஆகா நெகட்டிவ் கண்டென்ட் வருது, உள்ள தூக்கி போடுங்க. இவனை வெளில அனுப்பாத அப்படின்னு முடிவு எடுத்துருவாங்க போல. ஏற்கனவே செலக்ஷன் கமிட்டி மேல நம்ம ஒரு பெரிய புகாரே வச்சிருக்கோம். ஆமா. இது ஒரு இன்னொரு புகார் தான் வைக்கணும் போல இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் ஒண்ணு நான் பார்த்தேன். அதாவது திவாகர் அவர்களே, நீங்க டாக்டர்னு வார்த்தைக்கு 300 தடவை சொல்றீங்க. ஓசிடிக்கு மீனிங் தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன டாக்டர்? ஓசிடினா என்னமா? ஓசிடி ஐயோ ஐயோ